ஹாய் டிசைனர்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு எம்போஸ்டான ஒன் டைப் ஆஃப் லீஃப் ஃபில்லிங் தான் வந்துட்டு நான் பண்ணி காமிக்க போகிறேன் ஜர்தோசியில். அது அப்படியே ஒரு சின்ன ஒரு மோட்டிஃப் மாதிரி நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணி காமிச்சிட்றேன். ஏன் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இது பார்டர் ரெடி பண்ண சொல்லி கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி பார்டர் ரெடி பண்ணிவிட்டு ஒரு ப்ளவுஸு, ஸ்லீவு, அதாவது பேக் நெக், ஸ்லீவ் எல்லாமே இது போட்டு கூட நீங்கள் ஒரு ப்ளவுஸை அழகாக ஜர்தோசி ப்ளவுஸ் கம்ப்ளீட் பண்ணலாம். நீங்கள் அந்த மாதிரி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். எம்போஸ்டு ஜர்தோசி லீஃப் சொல்லி கொடுத்த மாதிரி இருக்கும், ஒரு குட்டி ஒரு மோட்டிவ் சொல்லி கொடுத்த மாதிரி இருக்கும். அதனால் நான் இந்த டிசைன் வந்துட்டு ஃப்ரீ ஹேண்ட்லேயே நான் ட்ரா பண்ணி வச்சுருக்கிறேன். இது எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமாங்க. இப்போது ஜர்தோசியை கட் பண்ணி வச்சாச்சு. இதை எப்படி லோட் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள். இப்போது டிப்லேருந்து நூலை எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு ஜர்தோசியை நம்ம லோட் பண்ணிக்கலாம். லோட் பண்ணிவிட்டு கிராஸாக ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா? கிராஸாக ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த மாதிரி கிராஸாக ஸ்டிச் பண்ணி ஒரு செயின், ஒரு லாக். அடுத்தது கீழேருந்து மேலே போகும்போது அதை விட அந்த ஷார்ப் டிப் விட்டுறணும் இல்லைங்களா, டிப்பை விட்டுருங்க. ஏன்னா நம்ம வந்துட்டு லீவ் ஸ்டிச் வந்துட்டு போடுறோம். அதனால் அந்த டிப்பை கொஞ்சம் கீழே நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு வாங்க. இந்த மாதிரி ஒரு செயின்னு, ஒரு லாக் ஸ்டிச். கீழேருந்து மேலே போகும்போது நம்ம லோட் பண்ண மாட்டோம், மேலேருந்து கீழே வரும்போது நம்ம லோட் பண்ணுவோம். ஆல்ரெடி ஒரு லீஃப் நான் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இதே ப்ராசஸில் தான் வந்துட்டு நான் போட்டிருக்கேன். இதே மாதிரி ஒரு ஜர்தோசியாக லோட் பண்ணி போடுங்க. இது ப்ளஸ் லீஃப் ஸ்டிச்சு, எம்போஸ்டு ஜர்தோசி எம்போஸ்டு லீஃப் ஸ்டிச்சு. இது ஒன் டைப் ஆஃப் லீஃப் ஸ்டிச்சு ப்ளஸ் ஒரு 3 லீஃப் சேர்ந்தாப்பில் நான் வரைஞ்சிருக்கேன். இது வந்துட்டு ஒரு மோட்டிஃபாகவும் வந்துட்டு நீங்கள் போடலாம். இதை போட்டுட்டு பார்டர் டிசைன் எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்றத ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ப நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். மேலே என்ன டிசைன் போட்டு கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஜர்தோசி ஈஸியாக இப்படி கட் பண்ணி, உங்களுக்கு நான் வரைஞ்சிருக்கிற லீஃப்க்கு இவ்வளோ தேவைப்பட்டது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இப்படி கிராஸாக வச்சு இப்போ ஸ்டிச் பண்ணுறேன் இல்லைங்களா, இந்த மாதிரி வளர்ந்து நான் கட் பண்ணியிருக்கேன். இதே வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுது அப்படின்றத நீங்கள் அளந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு வீடியோ சென்டராக தெரியுதுங்களா? இந்த மாதிரி நீங்கள் வாக்கில் அளந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதே மாதிரி ஒரு பீஸாக லோட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா இந்த லீஃப் பேட்டர்ன் வந்துட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். நான் வந்துட்டு ஜர்தோசி கலர்லேயே வந்துட்டு த்ரெட் எடுக்கலை. ஏன் அப்படின்னா நான் எங்கெங்கே ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்றது உங்களுக்கு விசிபிளாக தெரியணும் இல்லைங்களா, அதனால் வந்துட்டு நான் ஜர்தோசி கலரில் எடுக்கலை. நீங்கள் ஜர்தோசி கலர்லேயே எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டிச் எங்கெங்கே பண்ணியிருக்கீங்க அப்படின்றது தெரியாது. ஃபினிஷிங் ரொம்பவே நீட்டாக வரும். சேம் கலர் த்ரெட் எடுத்தீங்க அப்படின்னா ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும். ஆல்ரெடி ஒரு லீஃப் போட்டாச்சு. இன்னொரு லீஃப் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இன்னொரு லீஃபும் போட்டுட்டு உங்களுக்கு வந்துட்டு அவுட்லைன் வந்துட்டு நான் பீட் கொடுத்துட்றேன். பீட் கொடுத்துட்டு அதை அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? வெயிட் பண்ணுங்கள். இதை முடிச்சுட்டு இந்த இடத்துல வந்துட்டு என்ஆர் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு த்ரெட்டுக்கு மூவ் ஆன் ஆகலாம். நெக்ஸ்ட் லீஃப்க்கு போய் அந்த லீஃபையும் ஃபில் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த லீஃபையும் நான் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க. இதை சுற்றி வந்துட்டு பீட் அவுட்லைன் கொடுத்துட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இந்த ஷார்ப் பிஜஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் கரெக்டாக கொடுத்தோம் அப்படின்னா பீட் அவுட்லைன் ரொம்ப அழகாக இருக்கும். இது ஏன் இப்படி தெரியுது, இந்த ரோஸ் கலர் போட்டிருந்தேன், இந்த ஒயிட் கலர் ஃபேப்ரிக்கு இந்த அளவுக்கு தெரியுது. நீங்கள் கோல்டன் கலர் போட்டு ஸ்டிச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு தெரியாது. கோல்டன் கலர் இல்லைனா கிளாத் கலர், ஒயிட் கலர், மேக்ஸிமம் ஜர்தோசி யூஸ் பண்ணுறேன்னா அதே கலரில் ஜர்தோசி கலரில் யூஸ் பண்ணுறது தான் பெட்டர். ஓகேங்களா? லீஃப் பீட் அவுட்லைன் கொடுத்துட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்ற அவுட்லுக் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு மோட்டிஃப் பார்த்தீங்களா அழகாக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்துட்டு ப்ளவுஸில் நீங்கள் ஃபுல்லாக போட்டு கூட நீங்கள் ஒரு ப்ளவுஸையே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்னென்ன வீடியோ வேணும் அப்படின்றத இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸாக நான் கொடுக்க முயற்சி பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.